எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்போதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தங்கள், அரசியல் தலைவர்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் மீன் போகாது. உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக மோதல் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இரு கட்சிகளுமே கூட்டணியிலிருந்து பிரிந்த பிறகு ஒருவர் கடுமையாக தாக்கி கொண்ட அரசியல் செய்து வந்த ஒரு காட்சி நேற்றைக்கு மாலை உச்சத்தை அடைந்தது என்று சொல்ல வேண்டும். நேற்றைக்கு மாலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக வலைத்தள ஹேண்டில்ஸில் பிரதமர் நரேந்திர மோடியும் அண்ணாமலையும் மிக மிக மோசமாக விமர்சிக்கும் வண்ணமாக சித்தரித்து ஒரு காணொலியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரசாரத்திற்காக வெளியிட்டார்கள். அதில் நேரடியாக, அதாவது தமிழக அரசின் திராவிட முன்னேற்ற கழக கொள்கை எதிர்ப்பு என்பதை மீறி டெல்லியிலே பாஜக அரசு மற்றும் நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக தாக்கி விமர்சனங்களை வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளம்பரங்கள் வெளியிட்டிருக்கிறது. இந்த விளம்பரங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மோடி எதிர்ப்பில் மிஞ்ச முயற்சி செய்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். உண்மையும் கூட அதுதான். திடீரென்று இப்படி பிலோ த பெல்ட் அப்படிங்கிற நிலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனங்களை வைக்க காரணம் என்ன அப்படிங்கிறதை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், களத்தில் பலவிதமான யதார்த்தங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகத்தை நோக்கி கூறப்படுகின்றன என்றும், அதில் முக்கியமான ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்த வண்ணம் முஸ்லிம் வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதில்லை, வரப்போவதில்லை என்பதை தெள்ள தெளிவாக பல கருத்து கணிப்புகளும் தெரிவித்துவிட்ட நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பு கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார். பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்ததற்கான மிக மிக முக்கியமான காரணம் தமிழகத்தில் அந்த மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிற ஒரு அலை கட்டமைக்கப்பட்டு, அந்த கட்டமைப்பினுடைய அறுவடைகளை அல்லது லாபங்களை திராவிட முன்னேற்ற கழகமே தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறது. தேர்தல் ரீதியாக வாக்குகளை பெறுவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சுலபமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணுகி, நாமும் மோடி எதிர்ப்பு அரசியலை இங்கே செய்தால்தான் இங்கு வாக்குகளை அதிகப்படுத்த முடியும், அறுவடை செய்ய முடியும் என்ற ரீதியிலே ஒரு கணக்கு போட்டு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது என்பது மிக தெளிவான ஒன்று. அது தவிர வேறு பெரிய அரசியல் கணக்குகள் எதுவும் இல்லை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் இங்குள்ள சிறுபான்மை வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதில்லை என்ற எண்ணம், குறிப்பாக சமீப காலங்களில் சமீப தேர்தல்களிலே முஸ்லிம் மைனாரிட்டி வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதில்லை, அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கு மோடி எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அந்த அடிப்படையிலே, அந்த கணக்கின் அடிப்படையிலேயே தான் இங்கே கூட்டணியை முறித்து கொண்டார் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனாலும் கூட பல தேர்தல் கருத்து கணிப்புகள், ப்ரீ போல் சர்வேஸில் முஸ்லிம் சமுதாய வாக்குகள் மற்றும் கிறிஸ்தவ சமுதாய வாக்குகள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியோடு வலிமையாக இருக்கின்றன. கிஞ்சிற்றும் அந்த வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தெள்ள தெளிவாக உணர்ந்து விட்ட பிறகு ஒரு இறுதி சுற்று அல்லது இறுதி அடியாக மோடி எதிர்ப்பை கடுமையாக்கி, மோடி எதிர்ப்பை சித்தரித்து ஒரு விளம்பரம் வெளியிட்டால் அப்பொழுதாவது மைனாரிட்டி வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணத்திலே தான் இந்த விளம்பரம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் சுவையாக, குறிப்பாக கோயம்புத்தூரிலே சிறுபான்மை வாக்குகள் பெரிய அளவில் இருக்கின்றன. குறிப்பாக கோயம்புத்தூரில் உள்ள உக்கடம், ஆத்துப்பாலம் பகுதிகளில் முஸ்லிம் சமுதாய வாக்குகள் பெரிய அளவில் இருக்கின்றன. அந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது எல்லோரும் அறிந்ததே. திமுகவுடைய வேட்பாளருக்கு தான் அந்த கோவை வாக்குகள் போகும், கோவை முஸ்லிம் வாக்குகள் போகும் என்ற கணக்கிலே வைத்து கோவையிலே இப்பொழுது மிக மிக ஒரு கடுமையான மும்முனை போட்டி நடந்திருக்கும் சூழ்நிலையிலே, அதாவது ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிங்க ராமச்சந்திரன், இன்னொரு பக்கம் கணபதி ராஜ்குமார், இந்த மும்முனை போட்டி மிக மிக கடுமையாக உள்ள சூழ்நிலையிலே சிங்க ராமச்சந்திரன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது உறுதியாக இப்போது இருக்கும் வாக்குகளோடு முஸ்லிம் வாக்குகள் சேர்ந்தே ஆக வேண்டும் ஒரு கட்டாயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கணக்கு கால்குலேஷனும் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய இந்த விளம்பர முடிவுக்கு காரணம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் பெரிய அளவிலே சமீப காலத்தில் பிரசாரம் செய்து வந்திருப்பது என்னவென்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக உறவு முறிவு ஒரு கந்துடைப்பு நாடகமே, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடியை சந்தித்து பாஜக கூட்டணியை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வார் என்ற குற்றச்சாட்டுகள் பெரிய அளவிலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட இரண்டாம் கட்ட தலைவர்களாலும் எடுத்து வைக்கப்படுகின்றன. இதை பொய்ப்பிக்கும் வண்ணமாக இனி ஒரு காலத்திலும் பாஜகவோட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை
இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்துவதற்கு இப்படி ஒரு விளம்பரத்தை தவிர வேறு வழியே இல்லை என்று முடிவெடுத்துத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விளம்பரத்தை நேற்று வெளியிட்டதாக பலரும் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல ஒப்பீனியன் போல்ஸ்லே வந்து இந்த கடுமையான மும்முனை போட்டி இருக்கும் பல பாராளுமன்ற தொகுதிகளிலே வந்து இரண்டாவது இடத்திற்கு பாஜகவும் அதிமுகவும் கடுமையாக போட்டி போட்டுக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இருப்பது போலவும், அது மட்டுமல்லாமல் பல இடங்களிலே வந்து அதிமுகவை முந்தி பாஜக இரண்டாம் இடத்திற்கு போகிறது என்றும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறது என்றும் தெள்ள தெளிவாக கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையிலே புதிதாக வாக்குகளை ஈர்ப்பதற்கு, மைனாரிட்டி வாக்குகளை, சிறுபான்மையினர் வாக்குகளை ஈர்ப்பதற்கு இந்த ஒரு இறுதி அந்த லாஸ்ட் புஷ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த இறுதியிலே வந்து இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தின் மூலமாக வாக்குகளை தங்கள் வசம் இழுப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டதாக சொல்லுகிறார்கள். இன்னும் 8 மணி நேரம் 9 மணி நேரத்தில் தேர்தல் பிரசாரம் முடியிருக்கும் சூழ்நிலையிலே வந்து பாஜக வந்து அதற்கான பதிலடி எப்படி கொடுக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று சாணக்கியா யூடியூப் தொலைக்காட்சிக்கு அழைத்த பேட்டியிலே வந்து அவருமே கூட எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக சாடி பேசியிருக்கிறார். தேனியிலே வந்து போன வாரம் நடந்த தேர்தல் பிரசாரத்தின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரைவில் வந்து டிடிவி தினகரன் தரப்புக்கு வந்துவிடும் என்று சொன்னதை கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடும் எரிச்சலையும் கோபத்தையும் உண்டு பண்ணி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு பல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரண்டாம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக சி.வி. சண்முகம், டி. ஜெயக்குமார், கே.பி. முனுசாமி போன்றவரெல்லாம் வந்து அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் தாக்கி பேசி வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் உச்சமாக நேற்று சாணக்கியா தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அண்ணாமலை அவர்கள், எடப்பாடி பழனிசாமி இஸ் நோபடி டு மீ, எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு பெரிய விஷயமே அல்ல, பொருட்டே இல்லை என்று சொல்லி அவருமே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பை பெரிதும் கோபப்படுத்தி இருக்கிறார். இப்படியாக பாஜக அதிமுக இருவரும் ஒருவரை கடுமையாக மோதிக்கொண்டு இங்கு வந்து யார் பிரதான எதிர்க்கட்சி என்ற ஒரு அந்த களத்தை பிடிப்பதற்கு திட்டமிட்டு காயை நகர்த்தி வருகிறார்கள் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை வந்து இப்போது அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய அரசியல் நகர்வுகளுடைய மிகப்பெரிய கணக்கு என்னன்னு சொன்னாக்க, இங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையிலே உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம ஆட்சியை பிடித்து விடுவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ற ஒரு கணக்கு உறுதியாக அவரிடம் இருப்பதாக தெரிகிறது. அந்த கணக்கின் அடிப்படையிலே தான் இனி வந்து பாஜக கூட்டணி என்று எந்த பொழுதும் தேவையில்லை. அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலுமே கூட பாஜகவுடன் கூட்டணி தேவைப்படாது என்று ஒரு முடிவெடுத்து அப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குகளை சேர்ப்பதற்கு இது போன்ற நகர்வுகள் பெரிதாக உதவும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருப்பதாக தெரிகிறது. பொதுவாக தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒருமுறை ஆட்சிக்கு வந்துவிட்டால் அடுத்த முறை அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது, அதாவது தொடராட்சிக்கு வருவது என்பது கிட்டத்தட்ட நடக்காத காரியமாக இருந்து வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் மக்களுடைய கோபம் பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருந்து அதன் மூலமாக மாற்று ஆட்சி அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றிவிட்டு மாற்று ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திலே வந்து இங்கு பலமுறை வந்து அதிமுக வென்றிருக்கிறது. காலஞ்சென்ற ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட இதுதான் நடந்திருக்கிறது. இப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பும் கூட இரட்டைலையை தங்கள் கையில் வைத்துக் கொண்டு விட்டால் உறுதியாக 2026 வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சின் மூலமாக ஆட்சியை பிடித்திடுவோம் என்ற ஒரு கணக்கு இருப்பதாக தெரிகிறது. அப்பொழுது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது இருப்பதை விட இன்னும் அதிகமாக மைனாரிட்டி வாக்குகள் தேவைப்படும். அதை பிடிப்பதற்கு வந்து இது போன்ற தந்திரங்களை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவெடுத்து அதிமுக காய்களை நகர்த்தி இருப்பதாக தெரிகிறது. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை வந்து திமுக பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். பல இடங்களில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் அது வந்து திமுகவுக்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கும் என்று தெளிவாக இந்த ப்ரீ போல் சர்வேஸ் உணர்த்துகின்றன. ஆனாலும் கூட இரண்டாவது இடத்துல வந்து பல இடங்களில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்தி பாஜக வந்துவிடும் என்று ஒரு நிலை இருப்பதாகவே தெரிகிறது.
பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து வைத்திருக்கும் கணக்கு வந்து 2026 வந்து இங்கு ஒரு மாற்று அரசை ஏற்படுத்துவதற்கு ஒரு உந்துதல், ஒரு கேட்டலிஸ்டாக பாஜக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று அவர்கள் தெள்ளத் தெளிவாக இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பலமுறை நம்முடைய காணொலியிலே சொன்னதைப் போல வந்து இங்கு வந்து ஒரு 35 அசெம்பிளி தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே வந்து பாஜகவுடைய இலக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 30 அல்லது 40 சட்டமன்ற தொகுதிகளிலே வந்து கட்சியை வளர்த்து, கட்சி உறுப்பினர்களை வளர்த்து அந்த ஒரு 25-30 தொகுதிகளை வந்து பாஜக இங்கு வெல்லுமையானால் அப்பொழுது வந்து 2026 இங்கு யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு பாஜகவுடைய தயவு உறுதியாக தேவைப்படும் என்ற ஒரு ஒற்றை கணக்கு வந்து பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு கணக்காக இருந்திருக்கிறது. அண்ணாமலையுடைய திட்டத்தினோடு தேசிய தலைமையும் கூட இதற்கு வந்து ஒப்புதல் அளித்திருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். அதனால் தெளிவாக வந்து அண்ணாமலை இங்கு தலைமையேற்று அண்ணாமலையுடைய திட்டப்படி இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக தாக்கி அரசியல் செய்வதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஹெசிடேஷனும் இருக்க தேவையில்லை என்று நரேந்திர மோடி தரப்பிலேயே வந்து அண்ணாமலைக்கு சொல்லப்பட்டுள்ளதாக பலரும் சொல்லுகிறார்கள். இதனுடைய விளைவாகத்தான் எடப்பாடி பழனிசாமி மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து அண்ணாமலையும் அதிகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக பாஜக அதிமுக அவர்கள் இரண்டு கட்சிகளுக்கிடையான விமர்சனங்கள், தாக்குதல்கள், எதிர்ப்பு அரசியல்கள் வந்து உறுதியாக இன்றைய சூழ்நிலையில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பெரிய ஒரு லாபமாக அமைந்திருக்கிறது என்ற சந்தேகமில்லை. பல இடங்களிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எளிதிலே வந்து முதலிடத்தை பிடிக்கிறது என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. ஒருவேளை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியிலே இருந்திருந்தால் இந்த தேர்தல் ஒரு கடுமையான ஒரு தேர்தல், சவாலான தேர்தலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கும் என்று தெள்ளத் தெளிவாக கணக்குகள் காட்டுகின்றன. ஆனால் அதை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்போ பாஜக தரப்போ இப்பொழுது பெரிதாக கவலைப்படுவதாக தெரியவில்லை. பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் தனித்து போட்டியிட்டு அவருடைய வலிமை என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றி தோல்விகளை பற்றி சற்றும் கவலை இல்லாமல் சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்த்தி சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் இப்படி அவர்களுக்கு தனித்திட்டங்கள் வைத்திருக்கும் சூழ்நிலையிலே இதுபோன்ற அரசியல் தாக்குதல்கள் இன்னும் கடுமையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரளவுக்கு இன்றுள்ள சூழ்நிலையிலே வந்து இனி அதிமுக பாஜக கூட்டணி என்பது நடக்காத காரியம் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இனிவரும் காலங்களிலே வந்து எப்படி இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் மிக மிக முக்கியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதே நிலையில் தொடர முடியுமா என்பதற்கான விடை வந்து ஜூன் 4 வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகிற வாக்கு வங்கியில் இருக்கிறது. ஒருவேளை வந்து 25-30% வாக்கு வங்கி அவர் பெற்றுவிட்டால் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றுள்ள வலிமையிலே தொடரும் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கு மாறாக அதிமுக வந்து ஒரு 20% அளவிற்கு அவருடைய வாக்குகள் சரிந்து விட்டாலே எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். அப்பொழுது வந்து இந்த வெறும் மோடி எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவர்களுக்கு வந்து உதவாது, பல மாற்று திட்டங்களை யோசிக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கூட பெரிய ஒரு கேள்விக்கு உரியதாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அந்த சூழ்நிலை வறுமையானால் அப்பொழுது பாஜக இன்னும் வலிமையாக திருப்பி அடிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4 விடைகள் வரும்போது யாருக்கு இந்த மோதலில் அதிக வெற்றி கிடைக்கிறது, யார் வந்து அரசியலில் வந்து யாருக்கு அரசியலில் கை ஓங்குகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதிச் சுற்றிலே வந்து வெற்றி பெறப்போவது அண்ணாமலையா அல்லது எடப்பாடி பழனிசாமியா என்பதை ஜூன் 4 காட்டிக் கொடுக்கும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு செய்தியோடு நான் உங்களை வேறு ஒருவனை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. தவறாமல் நாளை வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம் உரிமை, கடமையும் கூட. நன்றி.